வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு தோண்டி எடுக்கப்படவிருக்கிறது துன் மகாதீரின் ரகசியம். கோலாலம்பூர் மாநகரின் நில அடையாளமாக விளங்கும் மனாரா கோலாலம்பூர் எனும் கோலாலம்பூர் ஒற்றை கோபுரத்தின் அடியில் 1996ஆம் ஆண்டில் நாட்டின் பிரதமர் என்ற முறையில் துன் மகாதீர் முகமட்டினால் புதைக்கப்பட்ட ஒரு புதைப்பொருள் ரகசியம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தோண்டி எடுக்கப்படவிருக்கிறது. அந்த புதைப்பொருள் ரகசியத்தில் துன் மகாதீர் என்ன செய்தியை வழங்கியுள்ளார் என்பதை அறிய மக்கள் மிக ஆர்வமாக இருக்கும் அதே வேளையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூர் கோபுரத்தில் கொண்டாடப்படவிருக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான ஹரிராயா பொது உபசரிப்பு நிகழ்விற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அந்த புதைப்பொருள் தோண்டி எடுக்கப்படவிருக்கிறது. மனாரா கோலாலம்பூர் சுண்டர் பர்ஹாட் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த மாபெரும் நிகழ்வில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட அந்த புதைப்பொருளை துன் மகாதீரை அதிகாரப்பூர்வமாக தோண்டி எடுக்கவிருக்கிறார். நாட்டின் 4வது பிரதமரான துன் மகாதீர் 1996ஆம் ஆண்டில் அந்த ஒற்றை கோபுரத்தின் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவில் நாட்டு மக்களுக்கான ஒரு முக்கிய செய்தியை விட்டுச் செல்வதாகவும் அதனை 30 ஆண்டுகளுக்கு பிறகு தோண்டி எடுத்து பார்க்கும்படி கூறி அந்த மர்ம பொருளை அவரே அதிகாரப்பூர்வமாக புதைத்தார். அந்த முக்கிய ஆவணத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை துன் மகாதீர் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனது 100வது வயதில் அவரே தோண்டி எடுத்து அறிவிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பது ஓர் அதிசய நிகழ்வாகும் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. அம்னோ கட்டடம், வடக்கு தெற்கு நெடுச்சாலை மற்றும் கோலாலம்பூர் கோபுரம் ஆகிய 3 இடங்களில் இரகசிய பொருட்களை புதைத்து அவற்றை தோண்டி எடுப்பதற்கான கால வரம்பையும் துன் மகாதீர் நிர்ணயித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி ஆபாச படங்களாக தணிக்கை செய்து சமூக வலைதளங்களில் விற்பனை செய்து வந்த மாணவன் விவகாரத்தை கையாண்ட அணுகுமுறை தொடர்பில் ஜோஹர் கூலாயில் உள்ள ஃபோம் யூ தனியார் இடைநிலைப் பள்ளி நிர்வாகம் கடுமையான குறை கூறல்களுக்கு இலக்காகியுள்ளது. 16 வயதுடைய அந்த மாணவனின் செயல் தெரிய வந்தவுடன் பள்ளி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்குமானால் அதிகமான மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறி பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக மக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். எனினும் பொதுமக்களின் அந்த குற்றச்சாட்டை சம்பந்தப்பட்ட பள்ளியின் மேலாளர் வாரியம் மறுத்துள்ளது. அந்த மாணவனின் விவகாரத்தில் பள்ளி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்து மென்மையாக நடந்து கொள்ளவில்லை. மாறாக அந்த மாணவனை பள்ளியை விட்டே நீக்கிவிட்டதாக இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட மாணவன் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக ஜோஹர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் நேற்று அறிவித்திருந்தார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு 191.28 கிலோகிராம் கேத்தமின் போதைப் பொருளை கடத்திய குற்றத்திற்காக கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் 2 பாகிஸ்தான் பிரஜைகளுக்கு இன்று தூக்கு தண்டனை விதித்தது. 60 வயது அப்துல் வஹாப் மற்றும் 52 வயது முகமது ரஃபீக் ஆகிய 2 பாகிஸ்தானியர்களும் தங்களின் தற்காப்புவாதத்தில் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் நியாயமான சந்தேகங்களை எழுப்புவதில் தோல்வி கண்டதாக நீதிபதி அசார் அப்துல் ஹமீத் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் கிள்ளான், தமன்தலோ கடோங், இண்டா மற்றும் கோலாலம்பூர் டாங்வாங்கி, ஜலான் முன்ஷி அப்துல்லா ஆகிய பகுதிகளில் மொத்தம் 191.28 கிலோகிராம் போதைப் பொருளை கடத்தியதாக 2 பாகிஸ்தான் ஆடவர்களும் குற்றச்சாட்டப்பட்டிருந்தனர். கடந்த ஏப்ரல் 1 தேதி புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடி விபத்தில் மரணம் நிகழ்ந்திருப்பதாக கூறி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் தகவல் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருவதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமர் கான் தெரிவித்துள்ளார். மரணம் தொடர்பிலான அந்த தகவல் குறித்து மாவட்ட சுகாதார மையம் புகார் ஒன்றை அளித்திருப்பதாக ஹுசேன் ஒமர் குறிப்பிட்டார். அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு பகிரப்பட்டு வருவதன் விளைவாக இது குறித்து குற்றவியல் சட்டம் 500 மற்றும் 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ஹுசேன் ஒமர் தெரிவித்தார். பேரா தாப்பா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயர்குனே சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கிறது. தாப்பா தேவான் மர்டேகா மண்டபத்தில் நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு ஏற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையமான SPR செயலாளர் டத்தோ இக்மால் ரூடேன் இஷா தெரிவித்தார். வேட்புமனு தாக்கல் மையத்தில் SPR அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கலை ஒப்படைப்பதற்கான நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவிருக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் தனிநபர்கள் 1954ஆம் ஆண்டு தேர்தல் சட்ட விதிகளை பின்பற்றுமாறு டத்தோ இக்மாலுடன் ஈஷா கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை பினாங்கு போலீஸ் தலைமையகத்தின் பாதுகாவலர் சாவடியில் போலீஸ்காரர் ஒருவர் சொந்தமாக சுட்டுக்கொண்டு காயமுற்ற சம்பவம் தொடர்பில் அவரின் முன்னாள் மனைவியிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கான காரணங்களை கண்டறிவதற்கு விசாரணைக்கு உதவும் வகையில் வெகு விரைவில் மேலும் சிலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்று பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அஹ்மத் தெரிவித்துள்ளார். 58 வயதுடைய அந்த போலீஸ்காரர் இன்னமும் தீவிர கண்காணிப்பு பிரிவு வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். பினாங்கு பயான் லபாஸில் நிகழ்ந்த தீ விபத்தில் தங்கள் வாடகை வீடு முற்றாக சேதமுற்ற நிலையில் வீட்டையும் உடைமைகளையும் இழந்து துயரத்தில் மூழ்கிய ஓர் இந்திய குடும்பத்தினர் தற்காலிகமாக தங்குவதற்கு பினாங்கு மாநில அரசின் ஆபத்து அவசர நிவாரணத்திற்குரிய ஒரு வீட்டை பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு சோமு ஏற்பாடு செய்து தந்துள்ளார். மலேசிய இந்து சங்கத்தின் பினாங்கு மாநில தலைவர் டத்தோ முருகையாவிடமிருந்து நேற்றிரவு பெறப்பட்ட ஓர் அவசர வேண்டுகோளுக்கு இணங்க அந்த இந்திய குடும்பம் தற்காலிகமாக தங்குவதற்கு அவ்வீட்டை வழங்கி அதற்கான சாவியையும் டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு இன்று ஒப்படைத்தார். சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் இந்த இழப்பிலிருந்து மீட்சி பெறும் வகையில் 2 மாதத்திற்கு வீட்டு வாடகை, மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணம் இலவசம் என்றும் வீட்டை திரும்பி ஒப்படைக்கும் போது எப்படி வழங்கப்பட்டதோ அதுபோலவே சுத்தமாக ஒப்படைத்தால் போதுமானதாகும் என்று டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு அறிவுறுத்தினார். எங்களுக்கு வாடகை பணம் கொடுக்க வேணாம், 2 மாதத்துக்கு வாடகை பணம் ஃப்ரீ, தண்ணி காசு கட்ட வேணாம் அதுவும் ஃப்ரீ, லைட் காசும் கட்ட வேணாம் அதுவும் ஃப்ரீ, வீடு பிஞ்சாம் தான், சுத்தமாக மட்டும் வச்சுங்க, எப்படி எடுக்கிறீங்களோ அப்படியே கொடுத்துருங்க எனக்கு, சரிங்களா? ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க. ஓகே. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தஞ்சம் புகுவதற்கு உடனடி நிவாரணத்தை வழங்கிய டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜுவிற்கு டத்தோ முருகையா தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கிளாந்தானில் தகாத உறவின்படி தனது 15 வயது உறவுக்கார பெண்ணை கர்ப்பிணியாக்கியிருக்கும் 11 வயது சிறுவனை போலீசார் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பது குறித்து 2 வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 13 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறார்கள் தகாத உறவு போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களை கைது செய்ய முடியாது, காவலில் தடுத்து வைக்கக்கூடாது என்று சட்டங்களில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் வி விமல் அரசன் மற்றும் ஷம்சேர் சிங் தென் ஆகியோர் தெரிவித்தனர். புலன் விசாரணைக்கு உதவும் வகையில் அந்த 11 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக கிளந்தான் மாநில போலீஸ் தலைவர் யூசுப் மஹமத் நேற்று தெரிவித்திருப்பது தொடர்பில் எதிர்வினையாற்றுகையில் அந்த 2 வழக்கறிஞர்கள் தங்களின் ஐயப்பாட்டை தெரிவித்துள்ளனர். 13 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறார்களை கைது செய்யக்கூடாது என்று 1950ஆம் ஆண்டு சாட்சியங்கள் சட்டம் 113வது விதி வலியுறுத்துவதாக அவர்கள் வாதிட்டுள்ளனர். தனது கட்சிக்காரருக்கு சேர வேண்டிய பணத்தை ஒப்படைக்காமல் 4 காசோலைகள் வழங்கி நேர்மையற்ற முறையில் நடந்து கொண்டது தொடர்பில் பணி ஓய்வு பெற்ற ஒருவருக்கு 14 லட்சம் ரிங்கிட் தொகையை வழங்குமாறு வழக்கறிஞர் ஒருவருக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனல் ஆண்ட்ரூ என்ற அந்த வழக்கறிஞர் தனது சார்பில் சமர்ப்பித்த வாதத்தை செவிமடுத்த உயர்நீதிமன்ற ஆணையர் கான் த ஜியோங் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய சிக்கல்கள் எதுவும் இல்லை, அவற்றை ஏற்றுக்கொள்ள தாம் தயாராகவும் இல்லை, விசாரணையின்றி அந்த தொகையை வழங்கிவிடும்படி வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்டவரான பணி ஓய்வு பெற்ற 72 வயது சி தனபாலனுக்கு செலுத்த வேண்டிய தொகையை 5 விழுக்காடு வட்டி விகிதத்துடன் வழங்கும் அதே வேளையில் வழக்கு செலவு தொகையாக அந்த முதியவருக்கு 5000 ரிங்கிட்டை வழங்குமாறு வழக்கறிஞர் ஆனல் ஆண்ட்ரூவிற்கு உத்தரவிட்டார். காஜாங் செராஸ் பத்தோ சம்பிலானில் உள்ள ஒரு சிறார் பராமரிப்பு இல்லத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படும் சித்திரவதை சம்பவம் தொடர்பில் அந்த இல்லத்தை பராமரித்து வரும் கணவனையும் மனைவியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். தாம் கன்னத்திலேயே அறையப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு வந்ததாக 18 வயது பெண் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து 66 வயது கணவனையும் 68 வயது மனைவியையும் இன்று பிற்பகல் 3:20 மணியளவில் போலீசார் கைது செய்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். அந்த தம்பதியருக்கு எதிராக கடந்த ஏப்ரல் 1 தேதி செய்து கொண்ட போலீஸ் புகாருக்கு அப்பாற்பட்ட நிலையில் மேலும் 2 புகார்கள் அவர்களுக்கு எதிராக அளிக்கப்பட்டுள்ளதாக ஏசிபி நஸ்ரோன் குறிப்பிட்டார்.
கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து செப்பாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு செல்லும் ERL விரைவு ரயில் சேவைக்கு இடையூறு ஏற்படும் வகையில் இருப்பு பாதையின் சமிக்கை விளக்கு கேபிள்கள் வெட்டி எடுக்கப்பட்ட முயற்சி தொடர்பில் போலீசார் 3 வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். ERL ரயில் சேவையின் பாதுகாவலர் பிரிவைச் சேர்ந்த புகார்தாரர் உட்பட 3 வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் GK ஷான் கோபால் தெரிவித்தார். அந்த சக்தி வாய்ந்த கேபிள்கள் எவ்வாறு வெட்டப்பட்டது என்பது குறித்து அங்கு பொருத்தப்பட்டுள்ள ரகசிய கேமராக்களின் வாயிலாக தாங்கள் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பினால் அந்நிய நாணயங்களின் மதிப்பு சரிவு கண்ட நிலையில் அந்த வரி விதிப்பை 90 நாட்களுக்கு ஒத்திவைக்க அமெரிக்கா முடிவு செய்ததை தொடர்ந்து பன்னாட்டு நாணயங்களின் மதிப்பு மீட்சி காண தொடங்கியுள்ளது. சீனாவை தவிர மற்ற நாடுகளுக்கு 90 நாட்கள் கால அவகாசத்தை அமெரிக்கா வழங்கிய நிலையில் ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக மலேசியாவின் ரிங்கிட் மதிப்பு இன்று மாலை 6 மணி நிலவரப்படி விற்கும் விலை 4.467 சுழியம், வாங்கும் விலை 4.73 சுழியம் என்ற அளவில் உயர்வு கண்டுள்ளது என்று பேங்க் முஅமலாத் பொருளாதார பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அப்சர் நிசாம் அப்துல் ராஷித் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.